விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். 3 நாள் அரசுமுறை பயணமாக தாய்லாந்து புறப்பட்டார் பிரதமர் மோடி. தாய்லாந்து மொழியில் எழுதப்பட்ட திருக்குறள் புத்தகத்தை பாங்காக்கில் வெளியிடுகிறார். திருச்செந்தூரில் இன்று மாலை சூரசம்ஹாரம். பல்லாயிரக்கணக்கில் குவியும் பக்தர்கள். கோவா திரைப்பட விழாவில் ரஜினிக்கு சிறப்பு விருது வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அறிவிப்பு. விருது அறிவித்துள்ள மத்திய அரசுக்கு ரஜினிகாந்த் நன்றி. டெல்லியில் காற்று வீசுவதால் மாசின் அளவு சற்று குறைந்தது. அபாய கட்டத்திலேயே நீடிப்பதால் தொடர்கிறது அவசர நிலை. தமிழகத்தில் மின் பேருந்துகள் வாங்க ஜெர்மன் வளர்ச்சி வங்கி சார்பில் 1500 கோடி நிதி உதவி. சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்த ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் வலியுறுத்தல். 16வது ஆசியான் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து தாய்லாந்திற்கு புறப்பட்டு சென்றார். தாய்லாந்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஆசியான் மாநாடு மற்றும் கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக தாய்லாந்து சென்றுள்ளார். தலைநகர் பாங்காக் நகரில் அமைந்துள்ள தேசிய உள் விளையாட்டு அரங்கில் தாய்லாந்து வாழ் இந்தியர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் உரையாற்றவுள்ள பிரதமர் மோடி அங்கு தாய்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நூலையும் பிரதமர் வெளியிடுகிறார். அதன் பிறகு நாளை நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். நடிகர் ரஜினிகாந்திற்கு திரைப்படத்துறைக்கான சிறப்பு விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கோவாவில் வரும் 20ஆம் தேதி தொடங்கும் 50வது ஆண்டு சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த விருது வழங்கப்படும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அறிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக திரைத்துறைக்கு சிறந்த பங்களிப்பு அளித்ததை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி விருது வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இதுகுறித்து ரஜினிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அவரும் ஏற்றுக்கொண்டதாகவும் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். இந்த தகவலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார். इस ईफी 50 के मौके पर एक ईफी 50 स्पेशल आइकॉन अवार्ड देने की सिफारिश स्टीयरिंग कमेटी ने की है और ये अवार्ड रजनीकांत जी को देने वाले हैं और ये दिया जाएगा और मुझे खुशी है रजनीकांत जी ने भी उसको स्वीकार किया है. சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் 206 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள ரயில்வே மேம்பால பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். தாம்பரம் மண்டலூர் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில்வே கேட் 32க்கு மாற்றாக ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பணிகளுக்கு தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பெஞ்சமின், தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். முருகன் கோவில்களில் கந்த சஷ்டி பெருவிழா நடைபெற்று வரும் நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது வீடாக கருதப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 30ஆம் தேதி கந்த சஷ்டி திருவிழா தொடங்கியது. முருகப் பெருமானுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்று வருகின்றன. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் ஜெயந்திநாதர் திருவாவடுதுறை ஆதீனம் மண்டபத்தில் இருந்து தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வெளிப்பிரகாரங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த திருவிழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு சென்று தங்கி விரதம் இருப்பதோடு காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர்.
திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி கடற்கரை முழுவதும் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை வசதிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. சூரனை வதம் செய்ய கோவர்த்தனா அம்பிகையிடம் இருந்து வேல் வாங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வேல் வாங்கிய கோலத்தில் சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் சண்முகநாதருக்கு சூரசம்ஹாரத்திற்கு பதிலாக இன்று மாலை புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் முருகன் கோயிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று மாலை புதிய தலைமுறையில் 4 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மத்திய கூட்டுறவு வங்கியில் சிறு வணிகர்கள் கடன் பெயரில் முறைகேடு மற்றும் கையாள நடந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. மத்திய கூட்டுறவு வங்கி கிளை ஒன்றில் தனிநபர் பிணையத்தின் அடிப்படையிலான சிறு வணிகர் கடன் ஓராண்டில் வழங்க அனுமதிக்க அனைத்து மண்டல இணை பதிவாளர்கள் உள்ளிட்டோருக்கு கடிதமாக அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று வீசி வருவதால் அங்கு நிலவிய காற்று மாசு அளவு சற்று குறைந்து காணப்படுகிறது. காலை 6 மணி அளவில் டெல்லியில் காற்று தர குறியீடு எண் 500ஐ கடந்திருந்தது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நிர்வாக அலுவலர்கள் குடியிருப்புகள் அமைந்துள்ள லோதி சாலையில் காற்று தர குறியீட்டு எண் 500 என பதிவானது. இந்நிலையில் மணிக்கு 20 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் காற்று மாசு சற்று குறைந்து வருவதாக வானிலை வல்லுநர்கள் கூறியுள்ளனர். காலை 10 மணி அளவில் காற்று தர குறியீடு 407ஆக குறைந்து பதிவானது. நேற்றைய தினம் இதே நேரத்தில் 484ஆக பதிவாகியிருந்தது. மகா புயல் காரணமாக நவம்பர் 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதிகளில் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் டெல்லியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் காற்று மாசு குறையும் என்றும் வானிலை அதிகாரிகள் கூறியுள்ளனர். டெல்லியில் காணப்படும் கடுமையான காற்று மாசினை சமாளிக்க பொதுமக்களுக்கு சில யோசனைகளை அரசு வழங்கியுள்ளது. திறந்த வெளியில் விளையாடும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை தற்போது தவிர்ப்பது நல்லது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் என்பதால் அந்த நேரத்தில் காற்றில் உள்ள மாசு கீழ் இறங்கும். எனவே அந்த நேரங்களில் நடைபயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தரமான முகமூடி உரைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் மூச்சு இறைக்கும் வகையிலான உடற்பயிற்சிகளை தவிர்ப்பது நலம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிகப்படியான தண்ணீரை பருக வேண்டும் என்றும்
வாழைப்பழம் போன்ற பழ வகைகளையும் கீரை போன்ற பச்சை காய்கறிகளையும் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இன்ஹேலர், நெபுலைசர் போன்ற மூச்சு கருவிகளை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருத்தல் நல்லது என்றும், வீட்டில் உள்ள கதவு ஜன்னல்களை சரியாக மூடி வைப்பதுடன் சூடான நீர் கொண்டு ஆவி பிடிக்கவும் யோசனை கூறப்பட்டுள்ளது. சுவாச கோளாறு, மூச்சு விடுவதில் சிரமம் ஆகியவை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சார பேருந்துகளை அறிமுகம் செய்ய 1600 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்க உள்ளதாக ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஏஞ்சலா மெர்க்கல் தொழில்துறையினர் சார்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் டெல்லியில் நிலவக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு குறித்து குறிப்பிட்டார். தமிழகத்தில் பேருந்து துறையை சீரமைக்க சுமார் 1600 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்ற அவர், டெல்லியில் காணப்படும் மாசை காணும் யாருக்கும் டீசல் பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கூறினார். 2313 மின் பேருந்துகளை 1580 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்க தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் ஜெர்மன் வளர்ச்சி வங்கியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஒப்பந்தம் செய்து கொண்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி பேருந்துகளை வாங்கவும் அவற்றை சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பை உருவாக்கவும், போக்குவரத்து துறை செயல்பாட்டை மேம்படுத்த மென்பொருள் மற்றும் வன்பொருள்களை வழங்கவும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும். பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆட்குறைப்பு அறிவிப்பு ஊழியர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. உலக அளவில் காக்னிசன்ட் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றும் 2.82 லட்சம் ஊழியர்களில் 50% மேற்பட்டோர் இந்தியர்கள் ஆவர். இந்த நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி பிரைன் ஹம்ப்ரீஸ் அண்மையில் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு ஊழியர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. அதில் காக்னிசன்ட் 2020 வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அதன் மூலம் நிறுவனத்தின் நிகர லாபத்தை அதிகரிக்க இருப்பதாகவும் கூறினார். மேலும் நிறுவனத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லும் நோக்கத்தில் இடைநிலை ஊழியர்கள் 12,000 பேரில் 5,000 பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க இருப்பதாகவும் மீதமுள்ள 7,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் பிரைன் ஹம்ப்ரீஸ் அறிவித்தார். இது ஊழியர்களின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 7,000 ஊழியர்களை வெளியேற்றுவதன் மூலம் ஆண்டுக்கு 3,880 கோடி ரூபாய் அளவிற்கு செலவை குறைக்க முடியும் என காக்னிசன்ட் கணக்கிடுகிறது. காக்னிசன்ட் நிறுவனம் மேற்கொண்டுள்ள ஆள் குறைப்பு நடவடிக்கைக்கு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இந்திய தொழிலாளர்கள் சட்டத்தின்படி உள்ள அனைத்து விதிகளும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் பொருந்தும் என்று கூறியிருக்கிறது. 7,000 பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டு இன்னொரு சைடு ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இந்த சைடில் மிட் லெவல், அதனால தான் மிட் லெவலில் காஸ்ட் கட்டிங் அப்படின்றதுக்காக ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சைடில் ரெக்ரூட்மெண்ட்டை நீ இவங்க தேவைக்கு பத்தாமல் இருக்குது, தேவைக்கு அதிகமாக இருக்குன்னா நீ ஏன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற? ஒரு சைடு ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, இன்னொரு சைடு நடுவில் இருக்காங்களா வெளியில் தள்ளிக்கிட்டே இருப்பாங்களா? ஸோ இந்த நடவடிக்கைகள் சட்டப்படி தப்பு. இதை அரசாங்கத்தில் பல முறை நம்ம முறையிட்டிருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. இதற்கு முன் இதுபோன்ற பணி நீக்க அறிவிப்பை நேரடியாக அறிவிக்காத காக்னிசன்ட் உலக பொருளாதார மந்த நிலையை காரணம் காட்டி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மில்லருடன் பாலவெற்றிவேல். இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை 3 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகரித்திருப்பது தெரியவந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில்தான் வேலைவாய்ப்பின்மை மிகவும் குறைவாக உள்ளதும் தெரியவந்திருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தை ஆய்வு செய்யும் CMIE என்ற அமைப்பு வேலைவாய்ப்பின்மை தொடர்பான புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதில் வேலைவாய்ப்பின்மை சென்ற அக்டோபர் மாதத்தில் 8.5% அதிகரித்துள்ளதாகவும், இது 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகம் என்றும் CMIE என்ற அமைப்பு கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை 8.9%, கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை 8.3% அதிகரித்துள்ளது தெரியவந்திருக்கிறது. குறிப்பாக ஹரியானா, திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வேலைவாய்ப்பின்மை 20% அதிகரித்துள்ளது. அதே நேரம் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை 1.1% என மிக குறைந்த அளவாக இருப்பதும் தெரியவந்திருக்கிறது. GST வசூல் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நடப்பு நிதியாண்டில் முதல் 5 மாதங்களில் அதிகமாகியிருந்த நிலையில் சென்ற 2 மாதங்களாக குறைந்திருப்பது மத்திய நிதி அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களின் மூலமாக தெரியவந்திருக்கிறது. கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில்
நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை ஜிஎஸ்டி அதிகமாக வசூலாகியிருக்கிறது. 2018-19 ஆண்டு ஏப்ரலில் 1,03,459 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலான நிலையில் 2019-20 நிதியாண்டு ஏப்ரலில் 1,13,865 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேபோல கடந்த ஆண்டு மே மாதத்தில் 94 கோடியே 16,000 ரூபாய் வசூலான நிலையில் இந்த ஆண்டு மே மாதத்தில் 1,289 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. முந்தைய நிதியாண்டின் ஜூன் மாதத்தில் 95,610 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலான நிலையில் நடப்பு ஆண்டின் ஜூன் மாதத்தில் 99,939 கோடி ரூபாயாக வசூல் அதிகரித்துள்ளது. நடப்பாண்டின் ஜூலை மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,02,083 கோடியாக உயர்ந்திருக்கிறது. 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 93,960 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலான நிலையில் நடப்பு ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 98,202 கோடி ரூபாயாக வசூல் அதிகரித்துள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஜிஎஸ்டி வசூல் 94,442 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு செப்டம்பரில் 91,916 கோடி ரூபாயாக வசூல் குறைந்துள்ளது. அதேபோல் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 1,710 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்ட நிலையில் இந்த அக்டோபரில் 95,380 கோடி ரூபாயாக வசூல் குறைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரமாகியும் ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாஜக சிவசேனா இடையே இழுபறி நீடித்து வருகிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா சிவசேனா ஒரு கூட்டணியாகவும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றொரு கூட்டணியாகவும் போட்டியிட்டன. இதில் பாரதிய ஜனதா 105 இடங்களையும் சிவசேனா 56 இடங்களையும் கைப்பற்றின. காங்கிரஸ் 44 தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் 54 தொகுதிகளிலும் வெற்றி கண்டன. ஆட்சி அமைக்க 145 இடங்கள் தேவை என்ற சூழலில் 166 இடங்களை வென்றுள்ள பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி எளிதில் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தேர்தலில் வென்றால் முதலமைச்சர் பதவியை தலா 2.5 ஆண்டுகள் வீதம் சுழற்சி முறையில் பகிர்ந்து கொள்வது அமைச்சரவையில் சமபங்கு என்று முன்பே பேசி ஒப்புக்கொள்ளப்பட்டதாக சிவசேனா தரப்பு கூறுகிறது. பேசிக்கொண்டபடி முதலமைச்சர் பதவியை முதலில் தங்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்றும் சிவசேனா பிடிவாதம் பிடிக்கின்றது. ஆனால் முதலமைச்சர் பதவியை பகிர்ந்து கொள்வது பற்றி ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை என்று தேவேந்திர பட்னவிஸ் கூறி வருகிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சர் பதவி தங்களுக்குத்தான் என்பதில் பாரதிய ஜனதாவும் உறுதியாக உள்ளது. ஆட்சி அமைப்பதில் பாஜக சிவசேனா இடையே இழுபறி நீடித்து வரும் நிலையில் திடீர் திருப்பமாக சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவுத் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே போன் மூலம் சரத்பவாருடன் பேசியதாக கூறப்படுகிறது. சிவசேனா ஆட்சி அமைக்க உரிமை கோரும் நிலையில் தேசியவாத காங்கிரசும் வெளியே இருந்து ஆதரவு அளிக்கலாம் என கூறப்படுகிறது. அடுத்த வாரம் டெல்லி செல்லும் சரத்பவார் இது குறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இதனிடையே மகாராஷ்டிராவைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் டெல்லியில் சோனியா காந்தியை சந்தித்து பேசியுள்ளனர். இதனிடையே தற்போதைய பாஜகவின் ஆட்சிக் காலம் நவம்பர் 8ஆம் தேதிக்குள் முடிவடைகிறது. நவம்பர் 7ஆம் தேதிக்குள் புதிய ஆட்சி அமையாவிட்டால் குடியரசுத் தலைவரின் ஆட்சி அமல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக நிதி அமைச்சர் சுதிர் முன்கன்டிவார் கூறியுள்ளார். எனினும் தீபாவளி விடுமுறையால் சிவசேனா பாஜக இடையே பேச்சுவார்த்தை தாமதமாகியுள்ளதாகவும் ஒரு சில நாளில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் சுதிர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா கூட்டணி ஆட்சி அமையுமா அல்லது தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஆதரவுடன் சிவசேனா ஆட்சி அமையுமா என்ற கேள்விக்கு நவம்பர் 7ஆம் தேதிக்குள் முடிவு கிடைத்துவிடும். மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையும் என மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா மிரட்டி பார்ப்பதாக சிவசேனா குற்றம் சாட்டியிருக்கிறது. அண்மையில் நடைபெற்று முடிந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை கூட்டணி பெற்றிருந்தாலும் முதலமைச்சர் யார் என்பதில் இரு கட்சிகளிடையே இழுபறி இன்னும் நீடிக்கிறது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் எந்த ஆட்சியும் அமையாவிட்டால் வரும் 7ஆம் தேதி முதல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைய வாய்ப்பு என்று அம்மாநில நிதித்துறை அமைச்சர் சுதிர் முன்கந்திவார் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். இதில் கடும் அதிருப்தி அடைந்துள்ள சிவசேனா
தன்னுடைய கட்சி பத்திரிகையான சாம்னாவில் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக மிரட்டி பார்ப்பதாக சாம்னா பத்திரிகை நிர்வாக ஆசிரியரும் சிவசேனாவின் செய்தி தொடர்பாளருமான சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனிடையே தாம் யதார்த்தமாக பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக சுதீர் முன்கந்திவார் தெரிவித்துள்ளார். குறித்த நேரத்தில் ஆட்சி அமையவில்லை என்றால் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையும் என்று தாம் பதில் தந்ததாக சுதீர் முன்கந்திவார் விளக்கம் தந்துள்ளார். மத்திய கூட்டுறவு வங்கியில் சிறு வணிகர்கள் கடன் பெயரில் முறைகேடு மற்றும் கையாடல் நடந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. மத்திய கூட்டுறவு வங்கிகளை ஒன்றில் தனிநபர் பிணையத்தின் அடிப்படையிலான சிறு வணிகர் கடன் ஓராண்டில் வழங்க அனுமதிக்கப்பட்ட தொகையை விட 2 மடங்கு அதிகமாக 5 மாதங்களில் முறைகேடாக ஒரே நபருக்கு வழங்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை அடுத்து நடைபெற்ற ஆய்வில் ஒருவருடைய ஆதார் எண், நிரந்தர கணக்கு எண், முகவரி ஆகியவற்றை பயன்படுத்தி மற்றொரு நபருக்கு சிறு வணிகர் கடன் வழங்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடன் தொகையீடு ரசீது மூலமாக மற்றொரு கணக்கிற்கு மாற்றம் செய்யப்பட்டு கையாடல் செய்யப்பட்டதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்குவதற்காக வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்கள் மூலம் கடன் பெற்ற ஒவ்வொரு கடன்தாரருக்கும் 15 நாட்களுக்குள் கடன் தொகை திருப்பி செலுத்த வேண்டிய தேதி போன்ற விவரங்களை பதிவஞ்சலில் அனுப்பி அதற்கான ரசீது மற்றும் ஒப்புகை அட்டையை தனியே பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடன்தாரர் குறிப்பிட்ட முகவரியில் இல்லை என திரும்பி வரப்பெற்ற பதிவஞ்சல்கள் மீது மிகுந்த கவனம் செலுத்தி கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரே குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு கடன் வழங்கக்கூடாது, திருப்பி செலுத்தும் திறனை பொறுத்து கடன் வழங்கிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவணை தவறிய கடன்களை குழு அமைத்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை 100% ஆய்வு செய்து உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யாத அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களுக்கு பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். கடன் வழங்குதல் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய 14 விதிமுறைகளும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரால் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கிக் கடன் மேலாண்மை இயக்குநர், சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர், அனைத்து மண்டல இணை பதிவாளர்கள் உள்ளிட்டோருக்கு கடிதமாக அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய கூட்டுறவு வங்கியில் சிறு வணிகர்கள் கடன் என்ற பெயரில் முறைகேடு மற்றும் கையாடல் நடந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. எந்த மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கிளையில இந்த மோசடி நடந்தது? மோசடியில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆணையிடப்பட்டிருக்குமா? அது மதுரை மாவட்ட வங்கியில இந்த மாதிரி முறைகேடு நடந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது இன்னொருத்தரை அந்த இடத்துல நாங்க டிரான்ஸ்பர் பண்ணும்போது இந்த பணி மாறுதல்ல தான் அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிக்கப்பட்டவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி துறை ரீதியாக அது ஆய்வு செய்யப்பட்டு இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உடனடியாக விஜிலன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த விஜிலன்ஸ் மூலமாக உடனடியாக ஆன்லைன்ல இது பூரா அப்டேட் பண்ணியிருக்க சரியா என்னன்னு பார்க்கறதுக்கு இருக்கோமா. அந்த அடிப்படையில் துறை ரீதியாக யார் தவறு செய்தாலும் அவங்க மீது பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது இந்த முறைகேடு எதனாலன்றது கொஞ்சம் விளக்கமா நான் சொல்லலாமா? சொல்லுங்க சார். அதாவதுமா பொதுவாக தமிழ்நாட்டில் அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் கூட்டுறவு வங்கி அனைத்தையுமே கணினிமயமாக்கப்பட்டது. ஆன்லைன்ல அனைத்து வங்கிகளும் வர வைத்தாங்க. அப்படி வைத்த அந்த மாதிரி கொண்டு வந்த அடிப்படையில் அம்மா என்ன செஞ்சாங்க, இந்த சிறு வணிகன் கடைங்க, அதை பெட்டி டேட்டர்ஸ், காய்கறி விற்கிறாங்க, டீ கடை வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி மற்ற பூ வியாபாரி, இந்த மாதிரி சாதாரண நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடன் வெளி இடத்துல போய் வாங்குறாங்க. வட்டிக்கு வாங்கி இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி ரன் வட்டி, மீட்டர் வட்டி, இந்த கந்து வட்டின்னு வாங்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏன் கடன் கொடுக்க கூடாதுன்னு 2015 12-13 தொடங்கணும். தொடங்கப்பட்டதுல என்னங்கன்னா 5000 ரூபா கொடுத்தாங்க. முதல்ல அம்மா கொடுக்கணும். நல்லா ஒழுங்கா வந்தது, நல்லா இருந்தது. உடனடியாக 2000 அதை 10,000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கன்னு சொன்னாங்க. 2010 மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் வந்த பிறகு அதை 25,000 ரூபாய் உயர்த்தி வழங்க சொன்னாங்க. 25,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இப்ப 50,000 ரூபாய். இது என்னன்னா யாருமே போய் ஜாமீன்தார் பிடிச்சிட்டு வரணும் இல்லை. ஒரு கடன் வாங்குறாருன்னா பக்கத்துல இன்னொருத்தர் அவருக்கு ஜாமீன் போட்டா போதும்.
அது அவர் ரேஷன் கார்டு கொடுத்தா போதும் என்ற அடிப்படையில் இருந்தது. இதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே பணியாளர்கள். எனவே அந்த பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க இன்னைக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லா மாவட்டங்களும் ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக நான் எங்களுடைய துறை மூத்த அலுவலர்கள் கூட்டத்தை இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு கூட்டத்தை போட்டிருந்தோம். அந்த கூட்டத்தில் இது ஆய்வு செய்யப்பட்டு அனைத்து 32 மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுடைய வங்கிகளுடைய அத்தனை தலைவர்களுக்கும் அத்தனை எம்டிகளுக்கும் இது தாக்கீது அனுப்பப்பட்டிருக்குமா நோட்டீஸ். இப்ப இந்த மோசடிக்கு அப்புறமா கூட்டுறவு வங்கி நடைமுறைகளை சீர்திருத்தங்களை செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சீர்திருத்தம் ஏற்கனவே பண்ணப்பட்டு இருக்கிறது. அதுல மாற்றம் இல்லை. அதாவது இதுல தவறு இழைத்திருக்காங்கன்னா சில பேர் வேணுண்டே அதை தவறு இழைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. இனிமேல் என்ன செஞ்சிருக்கோம்னா இது முதல்ல கேஸை அவங்ககிட்ட ரெடி கேஸ் அவங்க அக்கௌண்ட்ல போட்டு பாவம் எடுத்து எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணா தான் கொடுக்கணும் அப்படின்ற இதெல்லாம் நடைமுறை இல்லாம அவங்க கேட்ட உடனே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லாம அவங்க அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமா தான் அதை கொடுக்கணும். அவங்க ஸ்மார்ட் கார்டு வச்சிருந்தாங்க, அந்த கார்டை நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். யாருக்கு யார் ஜாமீன் போட்டிருக்காங்க அந்த கார்டு அவங்களுடைய இதுவும் நம்ம கேட்டிருக்கோமா. இதன் மூலமா முறைகேடு நடக்காத அளவுக்கு கண்காணிக்கிறதுக்கு உத்தரவிடப்பட்டது. சொல்லுங்க. ஊழியர்கள் தான் அதை தவறா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எவ்வளவுக்கு சார் இந்த மோசடி நடந்திருக்கு? இது ஒரு கிட்டத்தட்ட பல லட்சம் வந்திருக்கு ஒரு சில வங்கியில். ஆனா அது நிறைய வசூல் பண்ணியிருக்காங்க. அது இனிமேல் அக்கௌண்ட் முழுமையா பார்த்த பிறகுதான் தெரியும். அவங்க சொல்றாங்க நாங்க இவ்வளவு வசூல் பண்ணியிருக்கோம், சிலர் தான் இதாயிருச்சு வராமல் இருக்குன்றாங்க. வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்படி வராமல் இருக்கிறவங்க யாரு எங்கன்னு கண்டறியும் போது அந்த நோட்டீஸ் அனுப்பும் போதுதான் இப்ப சில விவரங்கள் எங்களுக்கு கொடுக்கல, எங்க பேருக்கு அவங்க வாங்கியிருக்காங்க, எங்கள்கிட்ட சும்மா ஐடி கார்டு வாங்கிட்டு போனாங்களே ஒழிய நாங்க வாங்கலன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அதையும் இனிமேல் எதிர்காலத்துல தவிர்க்கணும். ஐடி கார்டு வச்சுக்கிட்டு இது பண்ணா அவங்க ஐடி கார்டு யார் இருக்காங்களோ அவங்களே நேரடியா அவங்க ஜாமீன் போட்டா தான் இனிமேல் படம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம பொதுவா மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எந்த விதமான பாரபட்சமற்ற முறையில அவங்களுக்கு எளிமையான முறையில கொடுக்கணும். அதுவும் கூட்டுறவு வங்கி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி என்ற அடிப்படையில் அம்மா அவருடைய ஆட்சி காலத்துல அனைத்து வங்கியிலுமே இன்னைக்கு சிறப்பான ஒரு நிதி ஆளுமையை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு என்னன்னா எல்லாமே வருமான வரி கட்டுற அளவுக்கு இருக்கு. டெபாசிட் இப்ப அதிகமா இருக்கு. முன்னாலையெல்லாம் நம்ம என்னன்னா ரிசர்வ் வங்கியினுடைய நபார்டுல நம்ம கடன் வாங்கி தான் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்போம். இப்ப நம்மள்டே டெபாசிட் மக்களே நம்பி மக்கள் இந்த தடவை நம்ம தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள், அம்மாவுடைய நடவடிக்கை எடுத்து மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்துல கூட்டுறவு வங்கியுடைய செயல்பாடுகளை பார்த்தவங்க இங்க கிட்டத்தட்ட 54,000 கோடிக்கு மேல இன்னைக்கு டெபாசிட் இங்க இருக்கு. 54,000 கோடிக்கு மேல இருக்கிறத இது ஏன் நம்ம போய் வெளிய இடத்துல போய் நம்ம வட்டிக்கு வாங்கணும், நம்ம நம்மகிட்ட இருக்கிற பணத்தையே நம்ம கொடுக்கலாமே, அதிகமாவே கொடுக்கலாம்னு சொல்லித்தான் இப்ப மாண்பு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று இப்ப முதல்ல வீட்டு அடமான கடன்லாம் கம்மியா தான் இருந்தது. இப்ப 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி சிறு வணிக கடன், இப்படி பல்வேறு கடன்களுக்கு இப்ப அதிகப்படுத்தி தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கூட்டுறவங்களுடைய வளர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. அதுல ஒரு சில தவறுகள் நடக்குது, உடனடியாக அது கண்டறியப்பட்டிருக்கிறது. உறுதியாக இந்த கூட்டுறவு வங்கியில எந்த தவறும் நடக்காத அளவுக்கு இப்போது தமிழ்நாடு அரசு முனைப்பாக இருக்கிறது. உறுதியாக துறை ரீதியாக யார் தவறு செய்தாங்க பாரபட்சமற்ற முறையில நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். இணைப்பில் தகவல்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி சார். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் சிறை கைதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் அதிக அளவிலான குற்றவாளிகள் சிறைகளில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9 மத்திய சிறைகள் உட்பட மொத்தம் 138 சிறைகள் உள்ளன. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவு சிறைகள் இருப்பதாகவும், ஆனால் குறைந்த அளவிலான கைதிகளே இருப்பதாகவும் புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது. சிறை கைதிகள் தொடர்பாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் தமிழக சிறைகளில் அவற்றின் கொள்ளளவில் 61.3% கைதிகளே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சிறைகளில் 22,792 கைதிகளை அடைப்பதற்கான இடவசதி உள்ளது. ஆனால் 13,999 கைதிகளே உள்ளன.
601 பெண் கைதிகள் மற்றும் 112 வெளிநாட்டு கைதிகள் தமிழக சிறைகளில் உள்ளனர். தூக்கு தண்டனை கைதிகள் 6 பேரும், ஆயுள் கைதிகள் 2495 பேரும் தமிழக சிறைகளில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதிக சிறை கைதிகள் கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் உள்ளது. இயல்பை விட 65% அதிகமாக, அதாவது 165% கைதிகள் சிறைகளில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் 157.2% கைதிகள் அம்மாநில சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைகளில் இருந்து கைதிகள் தப்பிச் செல்வதில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. இந்த விவகாரத்தில் உத்தரப்பிரதேசமும் தமிழகத்தோடு 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது. கைதிகள் தப்பிச் செல்வதில் குஜராத் மாநிலம் முதல் இடத்தை பிடித்துள்ளது. கீழடியின் அடுத்த கட்ட அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது அரசியலை தாண்டி வரவேற்கத்தக்கது என்று திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தமிழர்களுடைய வரலாற்று பெருமையை உலகுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்ற கீழடி ஆராய்ச்சி அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்காக அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிதி என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும். கட்சி மாச்சரியங்களை கடந்து, அரசியல் கடந்து தமிழர்களுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கான எந்த முயற்சியையும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவரும் பாராட்ட தயங்குவதே கிடையாது. அந்த வகையிலே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். கீழடியில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பது வரவேற்கத்தக்கது என்று மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் தொல்பொருட்களை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது என்றும் கூறினார். மத்திய அரசு இன்றைக்கு வாட்நகர் கண்டுபிடிப்புகளுக்கு அப்படி ஒரு உலகத்தரமான ஒரு விர்ச்சுவல் மியூசியம் என்று சொல்லப்படுகிற தொடு அருங்காட்சியகத்தை, மெய்நிகர் அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறது. அதே போல கீழடியிலும் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம். இன்றைக்கு தமிழக அரசு அதை அறிவித்திருப்பது வரவேற்க வேண்டிய முதல் விஷயம். 5ஆம் கட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் பாதுகாப்புக்கு இன்றைக்கு காட்சிப்படுத்துவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நண்பர்கள் எல்லாம் சொன்னது போறவங்க எளிதில் அதை தொடர்றதை போல ஒரு போதிய பாதுகாப்பு இல்லாமல் அது இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதை சரி செய்ய வேண்டும். ஒன்று காட்சிப்படுத்தியது நல்ல விஷயம், அதை இன்னும் முறையாக சரி செய்து, ஏன்னா மக்கள் பார்க்க வேண்டும் என்பது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது. சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்ததால் சந்திரிகா குமாரதுங்கா மீது நடவடிக்கை எடுக்க அவருடைய கட்சியான இலங்கை சுதந்திர கட்சி ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை பொதுஜன முன்னணியின் வேட்பாளர் கோத்தபய ராஜபக்சேவை ஆதரிப்பதாக அக்கட்சி தீர்மானம் நிறைவேற்றியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இலங்கை சுதந்திர கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து முன்னாள் இலங்கை அதிபரான சந்திரிகா உடன்படிக்கை கையெழுத்திட்டுள்ளார். இலங்கை சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானத்திற்கு எதிராக செயல்பட்டதால் சந்திரிகாவை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் ஆலோசகர் பதவியிலிருந்து நீக்க கட்சித் தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இலங்கை சுதந்திர கட்சியை தோற்றுவித்ததே சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்காவின் தந்தை பண்டாரநாயக்கா என்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சேராக உள்ள சாலையில் பள்ளிக்கு சென்று வரவேண்டிய நிலையில் மாணவ மாணவியர் பெரிதும் அவதிக்காளாகி வருகின்றனர். கால் வைக்க முடியாத அளவுக்கு சேறு. நடந்தால் சில இடங்களில் முழங்கால் வரை உள்ளே போகும் பாதை. இதுதான் ஓடக்கரை சாலையின் நிலை. இந்த சாலையின் வழியாகத்தான் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள செட்டிக்கட்டளை கிராமத்தில் இருந்து சுமார் 20 மாணவ மாணவிகள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தொடக்கப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். பல ஆண்டுகளாக போடப்படாத இந்த சாலை தற்போது மழையால் மிக மோசமான நிலையில் காணப்படுகிறது. டெய்லி நாங்கள் கொண்டு போய் தூக்கி விட்டுட்டு வரோம். அதுலேயும் தானாக நடந்து போனாலும் கீழே விழுந்து நாங்களும் கீழே தான் விழுந்து எழுந்துச்சு போகிறோம். ஸ்கூல் பைப்பில் போய் நாங்கள் கழுவிடுறோம். திருப்பி கூட்டு வரப்போ வீட்டில் கொண்டு போய் கழுவிக்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும்? அதுங்க எதிர்காலம் என்ன ஆகுறது? நாங்கள் தான் இப்படி ஆகிட்டோன்னா எங்கள் பிள்ளைங்களும் அதே சூழ்நிலையில் இருக்க முடியுமா? எங்களுக்கு எதிர்காலத்து இந்த பிள்ளைங்க படிக்கணுன்னா ரோடு போட்டு கொடுங்க. ரோடு போட்டு கொடுத்தா தானே பிள்ளைங்க படிக்க முடியும்.
இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிறார்கள் ஊர் மக்கள். ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தப்ப மழை காலங்களில் என்ன பண்ணுவோன்னா சவுடு மண் அடித்து கொடுப்பேன் அந்த பகுதியில். இந்த ரோட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இது மொத்தம் 920 மீட்ரு, 400 மீட்ரு ரோடு தான் 2017 போட்டிருக்கிறாங்க. இன்னும் 520 மீட்ரு ரோடு அப்படியே இருக்குது. இந்த ரோடு இருக்கிறதுனால பிள்ளைங்க வருஷத்தில் எப்படியா இருந்தாலும் 30 நாள் 35 நாள் கிட்டத்தட்ட இந்த பிள்ளைங்க செட்டுக்கட்டில் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போக முடியாத சூழல் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஓடக்கரை சாலையை சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் செட்டிக்கட்டளை மக்கள். புதிய தலைமுறைக்காக மயிலாடுதுறையில் இருந்து செய்தியாளர் ராஜாராம். அடுத்து வரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மாவட்டத்தில் உள்ள தனியார் கட்டுமான பணி நிறுவனத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கட்டுமானம், சாலைகள் அமைத்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வரும் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் சுப்பிரமணியம் அசோக்குமார் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை போலி ஆவணங்கள் தயாரித்து 450 கோடி ரூபாய் வரை ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் காரணமாக சில நாட்களுக்கு முன்பு விசாகப்பட்டினம் ஜிஎஸ்டி புலனாய்வு பிரிவு காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஈரோட்டில் இந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் நேற்று 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு 2வது நாளாக சோதனை நீடித்து வருகிறது. திருவள்ளூர் அருகே தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவு நீரை ஏரியில் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பொக்லைன் இயந்திரத்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். காக்கலூர் பகுதியில் உள்ள சிட்கோ தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுநீர் ராமாபுரம் ஏரியில் கலப்பதாக மக்கள் கூறுகின்றனர். தற்போது பெய்த மழையால் தொழிற்சாலைகளை சுற்றி தண்ணீர் தேங்கி நிற்பதால் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக அடைத்து வைத்த ஏரி கால்வாயை பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றி ரசாயன கழிவுகளை ஏரியில் விடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த ராமாபுரம் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து பொக்லைன் இயந்திரத்தை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பின் மக்கள் கலைந்து சென்றனர். தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக அருவியில் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நேற்றும் இன்றும் மழை பெய்யாவிட்டாலும் வெள்ளம் பெருக்கெடுப்பதால் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் குளிக்க 12வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாவை நம்பியுள்ள வியாபாரிகள் வருவாய் இழந்துள்ளனர். அரசியல் தலைவர்களுக்கு அறிவுபூர்வமான உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும் என மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸின் மனைவி அம்ருதா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் சிறந்த அறிவுபூர்வமான உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். அரசு விரைவில் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அரசியல் தலைவர்கள் நிலையான அரசை உருவாக்க சீரான முடிவை எடுக்க வேண்டும் எனவும் அம்ருதா பட்னாவிஸ் கருத்து தெரிவித்துள்ளார். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.